இன்னும் சில பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரமாக மாறப்போகுது. ஆக்சுவலாக இந்த ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தோட வாழ்க்கையில் ஒரு ஃபைனல் ஸ்டேஜாக கருதப்படக்கூடிய ஒரு நிலை. அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரங்கள் எல்லாமே நம்ம பூமியோட சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாகவும் நம்ம சூரியனுடைய இழைக்கு சமமாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கும். பட் அப்படிப்பட்ட இந்த ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுது? வெள்ளைக்குள்ள நட்சத்திரத்தை பற்றி தான் இந்த ஸ்டார் சீரிஸோடைய இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு தான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டால் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். இந்த ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரத்தை பற்றி விளக்குறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக வேறு எந்த நட்சத்திரத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தானே. நம்ம சூரியனையே உதாரணமாக எடுத்துக்கிட்டு இந்த ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படிடா அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே நம்மளோட சூரியன் அப்படிங்கிறதும் இன்னும் சில பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரமாக தான் மாறப்போகுது. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய சூரியனையே நம்ம உதாரணமாக வச்சுக்கிட்டு இதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த ஸ்டார் சீரீஸில் நம்ம இதுவரைக்கும் 4 நட்சத்திரங்களை பற்றி பார்த்துருக்கோம். இந்த 4 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுமே ஒரே நட்சத்திரத்திலேருந்து வந்து அதுக்கடுத்தடுத்த நிலைகளை கடந்து வந்தது தான் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆரம்பம் ஒரே நட்சத்திரம் தான், அது அடுத்தடுத்த நிலை அடையும் போது வெவ்வேறு விதமான விஷயங்களோட வேறுபட்டு இருக்குது. ஸோ அதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா ஸ்டார் எப்படி உருவாகுது, அது எப்படி உருவாகி அடுத்தடுத்த நிலைக்கு போகுது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஸ்டார் சைக்கிளை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக புரியும். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டார்ஸோடைய லைஃப் சைக்கிளை பார்த்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐக்கான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரம் எப்படி உருவாகுதுங்கிறத அந்த ஸ்டாரோடைய லைஃப் சைக்கிளை பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நெபுலா கிளவுட் அப்படின்னு சொல்லப்படுற தூசி துகள்கள், வாயுக்கள் இது எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கக்கூடிய ஒரு மேக கூட்டத்தில் ஒரு கிளவுடில் தான் நட்சத்திரங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதைத்தான் நெபுலா கிளவுட் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க அழைப்பாங்க. ஸோ இந்த நெபுலா கிளவுடில் உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாராக இருக்கும். இது நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தோடைய நிலையாக கருதப்படுது சயின்டிஸ்டுகளால். ஸோ நம்மளுடைய சூரியன் கூட இப்போது இந்த மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற அந்த நிலையில் தான் தற்போது இருந்துட்டு இருக்கு. ஹைட்ரஜனை எரிபொருளாக வச்சுக்கிட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலமாக அந்த நட்சத்திரம் உயிர்ப்போட இருக்கும் ரொம்ப வருடங்களுக்கு, அதாவது பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் உயிர்ப்போட இருந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்தோடைய நிறைக்கு ஏற்ற மாதிரி, எடைக்கு ஏற்ற மாதிரியும் அதோடைய அடுத்த நிலை அப்படிங்கிறது அடைய ஆரம்பிக்கும். அதாவது ரெட் ஜெயின் ஸ்டாராவோ அல்லது சூப்பர் ரெட் ஜெயின் ஸ்டார் அப்படிங்கிற அந்த 2 நிலையில் ஏதாச்சும் ஒரு நிலையை அடையும் அதோடைய நிறைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம சூரியன் இன்னும் சில பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெட் ஜெயின் ஸ்டாராக அடையும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க கணிச்சிருக்காங்க. இந்த ரெட் ஜெயின் ஸ்டார் நிலைக்கு அப்புறமா அதோடைய அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற தொடங்கி பிளானட்டரி நெபுலாவாக உருவாகும். இதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மையப்பகுதி மட்டும் அப்படிங்கிறது மிச்சம் இருக்கும். அந்த மையப்பகுதி தான் ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரமாக உருவாகும். ஆனால் இதில் கூட 2 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மையப்பகுதியோடைய நிறைக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரமாக உருவாகும். அப்படி இல்லைன்னா சூப்பர் நோவா வெடிச்சு சிதறும், அல்லது ஒரு பிளாக் ஹோலாவோ நியூட்ரான் ஸ்டாராவோ உருவாகும். அந்த கோரோடைய மிச்சம் இருக்கக்கூடிய கோரோடைய நிறைக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 1.4 மடங்கு சூரியனுடைய எடைக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த மையப்பகுதி அப்படிங்கிறது நம்ம சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரமாக உருவாகும். அதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் அது பிளாக் ஹோலாவோ நியூட்ரான் ஸ்டாராவோ இந்த மாதிரி சூப்பர் நோவாவோ வெடிச்சு சிதறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி தான் நம்ம பிரபஞ்சத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரங்களும் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. சரி, இப்படி உருவான அந்த ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரத்தோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கு கொஞ்சம் கூட எட்டாத ஒரு சைஸில் தான் இருக்கும். அதாவது பிரம்மாண்டமாக இல்லை. நம்ம பூமியோட சைஸ் எவ்வளோ இருக்குதோ ஆல்மோஸ்ட் அந்த சைஸுக்கு ஈக்குவலாக தான் இந்த ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரம் சொல்லப்படக்கூடிய வெள்ளைக்குள்ள நட்சத்திரங்கள் இருக்கும். ஸோ சின்னதாக இருக்கிறதுனால தான் அதுக்கு வெள்ளைக்குள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ பூமியோடைய சைஸுக்கு என்னதான் ஈக்குவலாக இருந்தாலும் அதோடைய எடை அப்படின்னு வரும்போது நம்ம பூமியோடைய எடைக்கு ஈக்குவலாக இருக்காது. நம் சூரியனுடைய எடை எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திரங்களுடைய எடை அப்படிங்கிறது இருக்கும். இது வெள்ளைக்குள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அதோட
சைஸ் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறது அதோடைய நிறத்தை வச்சு தான் அதோடைய வெள்ளைக்குள்ளே நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு காரணம் தான். பட் ஆனால் இந்த நட்சத்திரங்கள் ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்கள் ஒரே மாதிரி நிறத்தோட கடைசி வரைக்கும் இருக்காது. அதோடைய நிறங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தோடைய நிறம் அப்படிங்கிறது ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய வெப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் குளிர ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஒயிட் கலரில் வெள்ளை கலரில் தெரிய ஆரம்பிக்கும். பிறகு எல்லோ அண்ட் ரெட் இந்த ரெண்டு கலர் சேர்த்த மாதிரியான நிறத்தை வெளிப்படுத்தும். ஃபைனலாக இன்விசிபிள் ஆகிரும், நம்ம கண்களுக்கே தெரியாது, நம்ம வெண்கண்ணால் பார்க்கவே முடியாது. இதுதான் பிளாக் ட்வார்ஃப் நட்சத்திரம், அதாவது கருப்புக்குள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ட்வார்ஃப் நட்சத்திரத்தின் நிலையை அடையிறதுக்கு ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களுக்கு பல பில்லியன் ஆண்டுகள் ஆகும். அதாவது இன்னைக்கு வரைக்கும் யூனிவர்ஸ்ல ஒரு பிளாக் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை கூட நம்ம கண்டுபிடிக்கல. ஒரு தியரியா ஒரு கருதுகோளா மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த நிலையை அடையிறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி பல பில்லியன் ஆண்டுகள் ஆகும். தோராயமா 100 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஒரு பிளாக் ட்வார்ஃப் நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய பிரபஞ்சம் உருவாகிய 13.8 பில்லியன் ஆண்டுகள் தான் ஆகுது. அப்போ 100 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஒரு ஒயிட் பிளாக் ட்வார்ஃப் நட்சத்திரம் வந்து உருவாகுனா இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தானே. ஸோ அதை வச்சு தான் சயின்டிஸ்ட்டுங்க இது வரைக்கும் நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு பிளாக் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை கூட நம்ம கண்டுபிடிக்கல. அது ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தியரியாக தான் இருந்துட்டு இருக்கு. பிளாக் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டார் சீரிஸோட முந்தின எபிசோடில் பிளாக் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை பற்றி தான் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் மேலே ஐகானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? சில ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களுடைய அந்த கோர் அப்படிங்கிறது ஒரு ஜெயின் டைமண்டாக இருக்கும். அதாவது வைரம் அப்படிங்கிறது அதோடைய கோராகவே இருக்கும். ஸோ இது ஒரு தியரியா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. நம்ம இது வரைக்கும் இந்த யூனிவர்ஸில் டைமண்ட் கோர் இருக்கக்கூடிய ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நட்சத்திரத்தோட பேரை சொல்லணும் அப்படின்னா BBM 37093 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தோட மையப்பகுதியான அந்த கோர் அப்படிங்கிறது ஒரு டைமண்டாக இருக்குது. அதுவும் ஜெயின் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 10 பில்லியன் அல்லது ட்ரில்லியன் கேரட் டைமண்ட் அப்படிங்கிறது அதோட கோரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. இன்னும் சில ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களுடைய அந்த அட்மாஸ்பியர்ல அயன், மெக்னீசியம், சிலிக்கான், கால்சியம் மாதிரியான விஷயங்கள் கூட அந்த அட்மாஸ்பியர்ல இருக்க மாதிரியான ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இருக்கிறதுக்கான காரணமும் சயின்டிஸ்ட்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு பழைய பிளானட் ஏதோ ஒன்று அந்த நட்சத்திரத்துக்கு வந்து சுற்றி வந்திருக்கணும், அது அந்த நட்சத்திரத்தில் மோதி அது உள்வாங்கி இருக்கணும். ஸோ அதன் காரணமாக இந்த மாதிரி விஷயங்கள் கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. சரி, ஒரு ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரத்துக்கும் நியூட்ரான் ஸ்டாருக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4-5 விஷயங்களை முக்கியமாக எடுத்துக்கலாம். அதில் முதல் விஷயம் சைஸ். நியூட்ரான் ஸ்டாரோடைய சைஸுக்கும் ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களுடைய இருக்கக்கூடிய சைஸுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, பூமியோட சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறது ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்கள். அதுவே பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, ஒரு நகரத்தோட சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கிறது தான் நியூட்ரான் ஸ்டார். டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதிக டென்சிட்டி கொண்டது ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்கள். ஒயிட் ட்வார்ஃபை விட எக்ஸ்ட்ரீமான டென்சிட்டி கொண்டது தான் நியூட்ரான் ஸ்டார்கள். இரண்டு நட்சத்திரங்களுமே இறந்து போன நட்சத்திரங்களுடைய கடைசி நிலைகளில் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால தான் இது ரெண்டுத்துலையுமே எந்த ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற விஷயமும் நடக்கவே நடக்காது. ஸோ இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிறது இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் கிராவிட்டி. ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களுடைய அந்த கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவே அந்த பக்கம் நியூட்ரான் ஸ்டாரோடைய கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அசாதாரணமாக நம்மளோட கற்பனைக்கு கொஞ்சம் எட்டாத அளவுக்கு பயங்கரமான கிராவிட்டியை கொண்டது தான் நியூட்ரான் ஸ்டார். கோர் மையப்பகுதி அப்படிங்கிறது நியூட்ரான் ஸ்டாரோடைய மையப்பகுதி நியூட்ரான் ஸ்டார் இருக்கும். அதுவே ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது ஆட்டம்ஸால் ஆன கோராக இருக்கும். ஓவராலாக ஒரு ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரம்னா என்ன, அதோடைய தன்மை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறத பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நட்சத்திரம் சொல்லலாம் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நியூட்ரான் ஸ்டாரில் 3 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று நியூட்ரான் ஸ்டார், அதுக்கப்புறம் பல்சர் ஸ்டார், அதுக்கப்புறம் மேக்னட்டா ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சில நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் இது 3மே ஒன்று தானா இல்லை 3மே வெவ்வேறா அப்படிங்கிற கன்ஃபியூஸ் பல பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த சீரீஸில் நம்ம நியூட்ரான் ஸ்டாரை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த 3 நட்சத்திரங்கள் ஒன்றா இல்லாட்டி வெவ்வேறா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு நம்ம சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிட்டு அந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.